அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். எனக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஒரு சத்தான உணவு தாங்க. நைட்டு டின்னருக்கு செய்கிறேன் நான். ராகி இட்லிங்க. இட்லி மாவு இது. அரிசி இட்லி மாவு, அதோட ராகி மாவு கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வீட்டில் இட்லிக்கு அரைக்கும்போது அந்த மாவுங்க நல்லா புளிச்சிடுச்சு. எனக்கு கீழே கொட்டுறதுக்கு மனசு வரல. அதனால இந்த ஈஸ்டண்டாக ராகி மாவு கலந்து ராகி இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகி கலந்துக்கிறேங்க. பாதிக்கு பாதி கலந்துக்கணும். அரிசி மாவு பாதினா ராகி மாவு பாதி கலந்துட்டு தண்ணி வேணால் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வேற எதுவும் சேர்த்த போகிறதில்ல. இந்த அளவுக்கு கலக்கியாச்சு. இப்போ அந்த புளிப்பு அடங்கியாச்சு. நமக்கு ராகி மாவு சேர்த்ததுனால சத்தாவும் கிடச்சிடுச்சு மாவு. இந்த அளவுக்கு கலக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னா, ஆனியன் சட்னிங்க. பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு எடுத்து இதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 புளிப்பு சுவைக்காக தக்காளி. நான் புளி சேர்த்துல, அதனால தக்காளி சேர்த்திக்கிட்டேங்க. 2 வரமிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கட்டுன்னு 7 எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வழக்கம் போல கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் தாங்க. இப்போ வணக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், மிளகாய் சேர்த்து வச்சுக்கணும். அடுத்தது தக்காளி சேர்த்திட்டு இதுலயே கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஜோரா வணக்கி எடுத்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தா சேர்த்துக்குங்க. தக்காளி தவிர்த்துடுங்க. ஏன்னா 2 ஒன்றா சேர்த்திட்டு புளிப்பா இருக்கும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமா வச்சுக்கோங்க. ஜோரா வணங்கிடுச்சுங்க. எடுத்துடலாம். இட்லி சட்டி வச்சாச்சுங்க. தண்ணி காயறதுக்குள்ள தட்டில் எண்ணெய் தொடச்சி வச்சுக்கலாங்க. துணி போட்டும் சுட்டுக்கலாம், அதுவும் நல்லா வரும். எங்கிட்ட இதுதான் இருக்கு, நான் இதில் செய்யறேன். கொதிக்குதுங்க. இட்லி ஊற்றி வச்சிடலாம். மூணு தட்டுங்க நம்மளுது. வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நல்லா ராகி நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சுங்க வெங்காய சட்னி. தோசை, இட்லி, ராகி தோசை, ராகி இட்லிங்க. ஒரு 2 கரண்டி மாவு மிச்சம் இருந்தது. அது தோசை ஊற்றிட்டேன். மேலங்கெல்லாம் காரமாக கேட்டாங்க பையன், அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்குங்க மேலே, கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக. இட்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.